கீ கீ ஆத்மம் சேனலின் நவராத்திரி சிறப்பு காணொளி. புரட்டாசி மாதம்னா பண்டிகைக்கு பஞ்சமில்லாத மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். பெருமாள் வழிபாடு தொடங்கி அடுத்து நவராத்திரி அம்பிகை வழிபாடுன்னு கோவில்கள் மட்டுமின்றி வீடுகளிலும் ஒரே கொண்டாட்டம் தான். வாங்க நவராத்திரி பற்றிய முழு தகவலை இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வருடம் நவராத்திரி எப்போ தொடங்குது, நவராத்திரி ஏன் கொண்டாடணும், கொலு வைக்கும் முறை, கொலு வைக்காம அம்பிகையை எப்படி வழிபாடு செய்யலாம், எந்த திசையில கொலு வைக்கணும், கலசத்துல அம்பிகையை ஆவாகனம் செய்யறது எப்படி அப்படிங்கிற மொத்த தகவலும் இந்த வீடியோல உங்களுக்காக. நவராத்திரி வழிபாடு அக்டோபர் 3ஆம் தேதி வியாழக்கிழமை தொடங்கி அக்டோபர் 12ஆம் தேதி சனிக்கிழமை விஜயதசமியில நிறைவடையுது. எப்போதும் கொலு வைத்து வழிபாடு செய்யறவங்களுக்கு அதோட வழிமுறை நல்லா தெரியும். புதுசா இந்த வருஷம்தான் நவராத்திரி வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னா முக்கியமா சில விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிறணும். மகாலய அமாவாசை முன்னோர் வழிபாடு செய்த பிறகுதான் நவராத்திரி வழிபாடு செய்யணும். ஏன்னா முன்னோர்கள் மனம் சாந்தி அடைஞ்சு அவங்களோட ஆசை இல்லாம இறை வழிபாடு அப்படிங்கிறது முழுமை அடையாது. ஒவ்வொரு வருஷமும் மகாலய அமாவாசைக்கு அடுத்து வர்ற பிரதம துவங்கி தசமி திதி வரைக்கும் 10 நாட்களை தான் நம்ம நவராத்திரி பண்டிகையா கொண்டாடுறோம். நவராத்திரி அப்படின்னாலே அதுல முக்கிய பங்கு வகிக்கிறது கொலு படிகள். இந்த கொலு படிகள் 1, 3, 5, 7, 9ன்னு ஒற்றைப்படையில தான் இருக்கணும். கொலுவை கிழக்கு அல்லது வடக்கு திசையில தான் வைக்கணும். உங்க வீட்டோட அமைப்பு காரணமா கிழக்கு அல்லது வடக்கு திசையில வைக்க முடியலன்னா ஏதாவது ஒரு பொம்மைய கிழக்கு திசை பாக்குற மாதிரி வச்சுட்டு மீதி பொம்மைகளை உங்க வீட்டு அமைப்புக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம ஒரு பண்டிகைய கொண்டாடுறதுக்கு முன்னாடி அந்த பண்டிகைக்கு இருக்கிற வரலாறை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பண்டிகை காலங்கள்ல நம்ம வழிபாடு செய்யறப்போ நம்மளோட மனசு முழுமையா அந்த வழிபாட்டுல ஈடுபடும். அந்த வகையில நம்ம நவராத்திரியை ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நவம் அப்படிங்கிற சொல்லுக்கு 9 அல்லது புதியது அப்படிங்கிறதான் பொருள். மகிஷாசூரனை அழிப்பதற்காக அம்மன் 9 நாளும் புது அவதாரம், அதாவது புது வடிவம் எடுத்து அசுரன் கூட போர் செய்து 10ஆம் நாள் வெற்றி அடைகிறாங்க. நவராத்திரியில அம்பிகையை வீட்டுக்கு அழைத்து முதல் 3 நாள் துர்க்கையாகவும், அடுத்த 3 நாள் லக்ஷ்மி தேவியாகவும், கடைசி 3 நாள் சரஸ்வதியாகவும் முப்பெரும் தேவியரை வழிபாடு செய்கிறோம். முன்னொரு காலத்துல வரமுனின்னு ஒரு சக்தி வாய்ந்த முனிவர் இருந்தாரு. தனக்கு நிகர யாருமே இல்லை அப்படிங்கிற தலைக்கணத்துல எருமை உருவம் எடுத்து அகத்தியர் போன்ற பெரும் சக்தி வாய்ந்த முனியவர்களிடம் ரொம்ப அவமரியாதையா நடந்துக்கிட்டாரு. இதனால கோபமடைந்த முனிவர்கள் நீ எருமையாவே போ அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாங்க. அந்த நேரத்துல ரம்பன் என்ற அசுரன் கடுமையான தவத்துல ஈடுபட்டு இருந்தார். அவர் தவத்தை மெச்சி அக்னி பகவான் அவருக்கு முன்னாடி தோன்றி என்ன வரம் வேண்டும் ரம்பன் அப்படின்னு கேட்க தனக்கு சர்வ வல்லமை பொருந்திய மகன் வேணும்னு ரம்பன் கேட்கிறார். அவர் கேட்டபடியே அக்னி தேவரும் நீ கேட்ட வரத்தை தந்தோம், நீ எந்த பெண்ணை கொண்டு ஆசை கொள்கிறாயோ அவள் மூலமா உனக்கு மகன் பிறப்பான் அப்படின்னு சொல்றாங்க. வரம் வாங்கிட்டு மனசு முழுக்க சந்தோஷத்தோட வந்த ரம்பன் முதலில் பார்த்தது காட்டெருமையைத்தான். பார்த்த உடனே அந்த எருமை மீது காதல் வர அவரோட அசுர புத்தியால தானும் காட்டெருமையா உருமாறுகிறார். முனிவர்களின் சாபத்தால் எருமையாக மாறிய வரமுனிக்கும் ரம்பனுக்கும் எருமை தலையோட மகிஷாசுரன் பிறக்கிறார். இந்த மகிஷாசுரன் 10,000 வருடங்கள் பிரம்மதேவனை நோக்கி கடுமையாக தவம் செய்கிறார். தனக்கு தேவர்கள், அசுரர்கள், மானிடர்களால் மரணம் ஏற்படக்கூடாது, ஒரு கன்னி பெண்ணால் தான் மரணம் ஏற்படணும் அப்படிங்கிற வரம் கேட்கிறார். பிரம்மதேவரும் மகிஷாசுரன் கேட்ட வரத்தை அப்படியே வழங்குகிறார். மகிஷாசுரனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணால என்ன செய்திட முடியும், தனக்கு எப்போதுமே மரணம் இல்லை அப்படிங்கிற ஒரு நினைப்போட வாழ்கிறார். வரம் வாங்கிட்டு சும்மா இருப்பாரா இந்த மகிஷாசுரன்? மது கைடவர், தூம்ரலோச்சனன், சண்டமுண்டன், சும்பன், நிசம்பன், ரத்த பீஜன்னு மொத்த அசுர கூட்டத்தோட சேர்ந்துக்கிட்டு உலகத்தையும் ஆட்டி படைச்சு அட்டூழியம் செய்கிறாங்க.
தேவர்கள் அசுரர்கள் தொல்லை தாங்க முடியாம மும்மூர்த்திகளிடம் முறையிடுறாங்க. அவர்கள் தன்னோட சக்தியை அம்பிகைக்கு கொடுத்து அசுரனை வதம் செய்யும்படி வேண்டுதல் வைக்கிறாங்க. தேவர்கள் கிட்ட இருந்து ஆயுதத்தையும் வாகனங்களை எல்லாம் பெற்றுக்கொண்ட அம்பிகை அழகான பெண் உருவம் எடுத்து அரக்கர்களின் வேலையாட்களான சண்டன் முண்டன் கண்கள்ல படுறாங்க. யார் இந்த அழகு பதுமை? இந்த பெண் தங்களோட ராஜாக்களுக்கு ஒற்றவள்னோ தங்களது ராஜாக்களில் ஒருவரை திருமணம் செய்து கொள்ளவும் வற்புறுத்துறாங்க. ஆனா அம்பிகை, நான் ஒரு சபதம் செய்திருக்கேன், அதாவது என்னை யார் போரில் வெல்கிறாரோ அவரைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட சண்டன் முண்டன், தேவர்கள் கூட எங்க ராஜாக்களுக்கு அடிமை, பெண்ணானே நீ எம்மாத்திரம், பேசாம எங்க கூட வான்னு சொல்றாங்க. ஆனா அம்பிகையோ, நான் தெரிஞ்சோ தெரியாமலோ சபதம் செய்துவிட்டேன், அதை என்னால் மீற முடியாது, உங்க ராஜா கிட்ட போய் சொல்லுன்னு சொல்றாங்க. அதை கேட்டு ஒவ்வொரு அரக்கனா தேவியிடம் போர் செய்ய வர்றாங்க. அம்பிகையும் மகேஸ்வரி, கௌமாரி, வாராகி, மகாலட்சுமி, வைஷ்ணவி, இந்திராணி, சரஸ்வதி, நரசிம்ஹி, சாமுண்டின்னு பல ரூபம் எடுத்து துர்க்கையாக அவதரித்து போர் புரியுறாங்க. அதுல இரத்த பீஜன்னு ஒரு அரக்கன் தன்னோட உடம்புல இருந்து விழும் ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திலிருந்தும் ஒரு இரத்த பீஜன் வருவான்னு வரம் வாங்கி வந்திருந்தார். அத்தனை இரத்த பீஜன் வந்தாலும் எல்லோரும் சக்தி வாய்ந்தவங்களா இருப்பாங்க. அவரை அம்பிகையை அழிக்க தொடங்கியதும் அவர் உடம்புல இருந்து கீழே விழுற ஒரு சொட்டு ரத்தத்துல இருந்தும் ஒரு இரத்த பீஜன்னு உலகமே இரத்த பீஜர்களால் நிரம்பிடுச்சு. உடனே தேவி இது சரிப்பட்டு வராதுன்னு முடிவு பண்ணி சாமுண்டி என்ற காளியை அழைத்து இரத்த பீஜன் உடம்பிலிருந்து விழும் ஒவ்வொரு துளி ரத்தத்தையும் குடிக்கணும் அப்படின்னு ஆணையிடுறாங்க. சாமுண்டியும் வாயை அகல திறந்து ரத்தத்தை குடிக்க இரத்த பீஜன் ரத்தம் எல்லாம் வெளியேறி ரொம்ப சோர்ந்து போய் இறந்து போயிடுறார். கடைசி நாள் போருக்கு மகிஷாசுரன் வர அம்பிகை அவரையும் வதம் செய்து ஜெயிக்கிறாங்க. அசுரர்களை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்துறாங்க. மகிஷாசுரனை அழித்து மகிஷாசுர மர்தினியாக உருவெடுத்த அன்னையை 10ஆம் நாளான தசமி அன்று தேவர்கள் வழிபாடு செய்தாங்க. அந்த நாளை தான் நாம் விஜயதசமியாக கொண்டாடுகிறோம். மகிஷாசுரனை அழிப்பதற்கு அம்பிகைக்கு தேவர்கள் தங்கள் சக்தியெல்லாம் கொடுத்துவிட்டு பொம்மை போல நின்றதை குறிப்பிடும் விதமாகத்தான் கொலு வைத்து வழிபாடு செய்வதாக சொல்லப்படுகிறது. அவள் இல்லாமல் அணுவும் அசையாது என்பதை உணர்த்துவதுதான் இந்த கொலுவின் தத்துவம். அதனால தான் குலுவில் ஓரறிவு உயிர்கள் முதல் அனைத்துக்கும் ஆதாரமான அம்பிகையையும் வைக்கிறோம். அசுரன் பிறந்தார், அம்பிகை அவரை வதம் செய்தார். இது எல்லாம் எப்பவோ நடந்த கதை. இப்போ எதற்காக நாம் நவராத்திரி வழிபாடு செய்ய வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு, அரக்கர்கள் போல நம் ஒவ்வொருத்தர் மனசிலையும் தீய எண்ணங்கள் என்னும் அசுரன் இருக்க, அந்த கெட்ட எண்ணங்களை அழிக்க அம்பிகையை இச்சா சக்தியாக, அதாவது துர்க்கையாக முதல் 3 நாட்கள் வழிபாடு செய்கிறோம். நம்ம கெட்ட எண்ணங்கள் அழிந்த பிறகு அடுத்த 3 நாட்கள் மகாலட்சுமியா நமக்கு கிரியா சக்தியை, அதாவது செல்வங்களை தருகிறாள். கடைசி 3 நாட்கள் சரஸ்வதியாக ஞானம் அளிக்கிறாள். 10ஆம் நாள் தசமி என்று வெற்றி திருமகளாக நமக்கு மோட்சம் அடைய வழிகாட்டுகிறாள். மொத்தத்தில் இந்த 9 நாட்களும் உள்ளத்தில் அன்னையை வைத்து வழிபட நம் இல்லத்தில் குறை ஒன்றும் இருக்காது. அது மட்டுமல்ல, ஒரு நாள்ல பகல் என்பது சிவனோட அம்சம், இரவு என்பது அம்பிகையோட அம்சம். இந்த நவராத்திரியில காலையில சிவன் வழிபாடு, மாலையில் அம்பிகை வழிபாடு செய்கிறது முழுமையான பலனை நமக்கு தரும். இப்போ வாங்க கொலுவோட ஒவ்வொரு படியிலையும் என்னென்ன வைக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். முதல் படியில ஓரறிவு உயிரினங்கள், அதாவது மரம், செடி, கொடி எல்லாம் வைக்கலாம். 2ஆம் படியில் ஈரறிவு உயிரினங்கள், நத்தை, சங்கு எல்லாம். 3ஆம் படியில் மூவறிவு உயிரினங்களான கரையான், எறும்பு போன்றவை. 4ஆம் படியில் 4 அறிவு உயிரினங்கள், நண்டு, வண்டு எல்லாம் வைக்க வேண்டும். 5ஆம் படியில் 5 அறிவு உயிரினங்களான பறவை, விலங்கு போன்றவை.
6ஆம் படியில் ஆறறிவு உயிரினம், அதாவது மனிதன், மனிதர்கள் கடைபிடிக்கிற பழக்க வழக்கங்கள், திருமணம், கடை வியாபாரம், வளைகாப்பு, இந்த மாதிரி பொம்மைகளை வைக்கலாம். 7ஆம் படி உயர்ந்த நிலை அடைந்த மகான்கள், மகா பெரியவர், ராமானுஜர், வள்ளலார் போன்றவர்களை வைக்கலாம். 9ஆம் படி இது முப்பெரும் தேவியர்களுக்கானது. இப்போ அந்த கொலுவில் வைக்கப்படுற கலசத்தை எப்படி நம்ம தயார் பண்ணணும், அதை எங்கே வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கொலு வைக்கும்போது பூரண கலசம் வைக்கிறது அப்படிங்கிறது சம்பிரதாயம். சிலர் கலசத்தை கொலுவோட மேல் படியில் வைப்பாங்க, சிலர் கீழே வைப்பாங்க. அது அவங்களுடைய விருப்பம். கீழே வச்சா பூஜை செய்ய வசதியாக இருக்கும். அந்த கலசம் நம்ம செய்கிற பூஜையோட முழு சக்தியை உள்வாங்கும். கலசத்திற்கு செய்யும் பூஜை கொலுவில் இருக்கிற எல்லா தேவர்களுக்கும் செய்கிற மாதிரி. இந்த கலசத்தை தயார் செய்யறதுக்கு முன்னாடி மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு அவரிடம் வேண்டுதல் வைங்க. இந்த பூஜை குறையில்லாமல் எந்த தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு கலசத்தை தயார் பண்ணுங்க. கலச சொம்பில் நீர் ஊற்றி பன்னீர், பச்சை கற்பூரம், ஜவ்வாது, மஞ்சள், குங்குமம், சந்தனம், ஏலக்காய், லவங்கம், நாணயம், எலும்பிச்சை பழம், கலச பொடி போட்டு மாவில் வச்சு அதன் மீது தேங்காய் வைத்தால் கலசம் ரெடி. அதில் அம்பிகையை எழுந்தரும்படி மனசார வேண்டிக்கோங்க. இந்த எல்லா பொருளும் போடணும் அப்படிங்கிறதும் இல்லை. உங்ககிட்ட என்னென்ன பொருள் இருக்கோ அதை போட்டால் போதும், கலசம் தயாராகிடும். கொலு வைக்க முடியாதவங்க உங்ககிட்ட இருக்கிற அம்பிகை படத்தை சுத்தம் செய்து அகண்ட தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். அதுவும் முடியாதவங்க கோவில் இல்லை உறவினர்கள் இல்லை நண்பர்கள் வீட்டு கொலுல வழிபாட்டில் கலந்துக்கோங்க. அதுவும் நமக்கு கொலு வைத்து வழிபட்டதற்கான முழு பலனை தரும். கொலு வைக்க உகந்த நேரம் எப்போ அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அமாவாசை அன்னைக்கே, அதாவது அக்டோபர் 2ஆம் தேதியே நாம் கொலு வைக்கலாம். காலையில் 9:15 மணிலேருந்து 10:15 மணிக்குள்ள கொலு வைக்க உகந்த நேரம். ஒருவேளை அன்னைக்கு நம்மளால் வைக்க முடியல அப்படின்னா அக்டோபர் 3ஆம் தேதி பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம வைக்கலாம். அப்பையும் முடியலன்னா காலையில் 9 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ள கொலு வைக்க உகந்த நேரம். அப்பவும் முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா கவலை வேண்டாம். காலையில் 10:45 11:45 கொலு வைக்கலாம். 9 நாளும் இந்த நவராத்திரி எப்படி வழிபாடு செய்யலாம், என்னென்ன பிரசாதம் வைக்கலாம், அது மட்டும் இல்லாமல் அம்பிகையோட ரூபம் பற்றி எல்லாம் அடுத்தடுத்த காணொளியில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இல்லை உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். கி ஆத்மம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.